நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒரு அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய தேர்வுல தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் ஒரு 1000 பேருக்கு வேற மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியா இருக்கு. என்ன காரணம்? இதனுடைய பின்னணி என்ன? நீட் தேர்வை பொறுத்தவரையிலே மாணவர்களுடைய வருங்கால நலனை கருதி அகில இந்திய அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா வருடமும் அந்த தேர்வின் அடிப்படையிலே திறமையான மருத்துவர்களை நாடு பெறுகிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. தமிழகத்திலே கூட நீட் தேர்விலே கடந்த சில வருடங்களாக கிராமப்புற மாணவர்கள் கூட வெளி மாநில மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் தமிழகத்தினுடைய மாணவர்களுடைய அறிவு கூர்மையை நாம் பாராட்ட வேண்டும். நீட் தேர்விலே தூத்துக்குடியிலே மட்டுமே இது போன்ற நிலை இந்தியாவிலே நடந்திருக்கின்றது என்றால் அதற்கு என்ன காரணம், உள்நோக்கு என்ன, ஏதாவது சதி நடந்திருக்கிறதா என்பதை கூர்ந்து பார்க்க வேண்டிய, விசாரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழகத்திலே ஒரு சாரார் நீட் வேண்டும் என்று கூறுவது, ஒரு சாரார் நீட் வேண்டாம் என்று கூறுவது மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய கல்வியை பாதிக்கிறது, அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துகிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. நீட் தேர்வு வேண்டும் என்பதற்கு அடித்தளம் எல்லா வருடமும் கிராமப்புற மாணவர்கள் கூட நன்கு படிக்க தொடங்கி இருப்பதுதான். அப்படி தமிழகத்திலே இருக்கும்போது ஏன் இது போன்ற நிலை தூத்துக்குடியிலே ஏற்பட்டது என்பது மிகுந்த கவலைக்குரிய செய்தி. அதனை காவல்துறையினர் முறையாக சரியாக விசாரணை செய்து உண்மை நிலையை வெளிக்கொண்டு தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதாவது இந்தியாவில் எவ்வளவோ தேர்வுகள் நடக்கு, டிஎன்பிசியா இருக்கலாம், இல்லை யூபிஎஸ்சியா இருக்கலாம், மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இருக்கலாம். ஆனால் எதுலையுமே இல்லாத அளவுக்கு கெடுபிடிகளும் சிக்கல்களும் நிறைந்தது. இவ்வளவு கட்டுப்பாடுகள் மாணவர்களுக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வி பல காலமாக தொடர்ந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு கட்டுப்பாடுகள் ஏன்? நீங்க கட்டுப்பாடுகள் என்பது கிடையாது, கோட்பாடுகள் தான். கோட்பாடுகள் கூட மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பல நாட்களுக்கு முன்பே யார் அந்த பரீட்சையை நடத்துகிறார்களோ அவர்கள் மூலம் தெரிய வருகிறது. குறிப்பாக உங்களுடைய தொலைக்காட்சி பத்திரிகையின் மூலமாகவே கோட்பாடுகள் வெளிவந்திருக்கிறது. நீட் தேர்வு வேண்டாம் என்று இங்கே சதி செய்ய நினைக்கக்கூடிய ஒரு சாரார் இது போன்ற தவறான தகவல்களை வெளியிலே பரப்பி மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்ப நினைக்கிறார்கள். ஒருவேளை இந்த சதி பேப்பர் மாறியது எதனால் என்பது உண்மையிலேயே சந்தேகத்துக்கு உட்பட்டது. அதை விசாரணை செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை, காவல்துறையினுடைய கடமை. இதில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்ல படிப்பவர்களுக்கு நிறைய சந்தேகம் ஏற்படுது. இல்லை சார், அதாவது பொதுவான கேள்வி என்னன்னா, தோடு போடாத, ஜீன்ஸ் பேண்ட் போடாத, ஜடைய பின்னாத, தலையை விரிச்சு போட்டுவோம், இந்த மாதிரியான ஒரு கெடுபிடி ஏன் அப்படிங்கிறது தான் பரவலான கேள்வி. நீங்க கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கோட்பாடுகள் பரீட்சைக்கு வருகின்ற அந்த நிமிடத்திலே சொல்வது கிடையாது. ஒரு மாதங்களுக்கு முன்பே மாணவர்களுக்கு தெரியும். இந்த ஒரு தேர்வுக்கு மட்டும் ஏன் சொன்னேன், கோட்பாடு எல்லா தேர்வுகளுக்கும் ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொரு கோட்பாடுகள் உண்டு. இப்பொழுது உங்களுக்கு நான் தொலைக்காட்சியிலே செய்தி ஒன்றை கொடுக்கின்றேன் என்றால் என்னுடைய ஃபேனை போட வேண்டாம்னு சொல்றீங்க, ஃபேனை நிறுத்தினா ஏசியை கூட போட வேண்டாம்னு சொல்றீங்க, யாரும் பேச வேண்டாம்னு சொல்றீங்க, கதவு மூடுங்க, கதவு திறந்திருக்க வேண்டாம்னு சொல்றீங்க. அதனால வேர்க்கத்தான் செய்யும். அதை நான் தாங்கி கொண்டுதான் என்னுடைய பேட்டியை கொடுக்க வேண்டும். அதனால நல்லவைகளுக்கு இருக்கின்ற கோட்பாடு மாணவர்களுடைய வருங்காலம், அவருடைய உயர்வு, நாட்டினுடைய வருங்காலம், நாட்டினுடைய உயர்வு, அதனை வைத்துத்தான் தேர்தலை நாம் எதிர்கொள்ள வேண்டும். தேர்தலை வேண்டாம் என்று சொல்பவர்கள், அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்பவர்கள் சீப்பை ஒழித்து வைத்துவிட்டால் கல்யாணம் நின்று போய்விடும் என்று நினைத்தால் அது தவறு. பாஜக தலைவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு தனி மனித தாக்குதலா மாறி இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? பாஜகவினுடைய தலைவர்களை பொறுத்தவரையிலே மத நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. எதிர்கட்சியினர் தேர்தலுடைய தோல்வி பயத்தின் அடிப்படையில்
அவர்கள் மக்களை திசை திருப்ப நினைத்தால் அது தவறு. அதாவது தேர்தல் முடிவுகள் ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்தால் திரு ஜி.கே. வாசன் மத்திய அமைச்சர் ஆவார் அப்படிங்கிற செய்திகள் உலா வருது. அதுக்காக தான் அவர் இவ்வளவு தூரம் ஒரு கூட்டணியை வலுப்படுத்தினதுல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு இணைப்பு பாலமா இருந்தாருன்னு, அது உண்மையா? தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமையான வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்கள் இந்த கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த கூட்டணியிலே நாங்கள் எல்லாம் அங்கம். கூட்டணி வெல்ல வேண்டும் என்பது எல்லா கூட்டணி தலைவர்களுடைய எண்ணமும். அதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று கருத்து கிடையாது. கூட்டணி வென்றால் இயக்கத்தில் உள்ள கூட்டணியினுடைய மரியாதைக்குரிய கூட்டணியில் வெல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நல்ல பொறுப்பு கிடைக்க வேண்டும், தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணங்களை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் தலைவருடைய எண்ணமாக இருக்க முடியும். அந்த எண்ணம் எனக்கும் இருக்கிறது. புதிய பொறுப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.